இப்போ வந்து பார்த்தோன்னா, ஒரு பிரபல 29 வயதாகக்கூடிய நடிகை அதுக்கு ஓகே. ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில எல்லோருக்குமே ஷாக் கொடுத்துருக்கு. வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரையில பிரபலமான நடிகையாக திகழ்ந்து வருபவங்க தான் பாப்ரி கோஷ். பெங்காலி, தெலுங்கு, தமிழ் உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்த பிரபலமான பாப்ரி கோஷ், நாயகி, பாண்டவர் இல்லம், பூவே உனக்காக, சித்தி 2, வானத்தைப் போல உள்ளிட்ட பல சீரியல்களில் வந்து பார்த்தோன்னா நடித்து பிரபலமானாங்க. சமீபத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் பாப்ரி கோஷ் இடம் தொகுப்பாளர் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி கேள்வி கேட்டிருக்காரு. இதற்கு பதிலளித்த பாப்ரி கோஷ், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண நான் வந்து பார்த்தோன்னா பட வாய்ப்பு வரும் அப்படின்னு சொன்னால் அப்போது அவரிடம் ஒன்று சொல்லக்கூடாது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய நபரின் வீட்டிற்கு போகணும். அவரது குடும்பத்தார் முன்பே அவருக்கு வந்து பார்த்தோன்னா முத்தம் கொடுப்பேன். அப்போது வீட்டில் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்பாங்க. அப்போது நான் எனக்கு பட வாய்ப்பு தாரேன், ஆனால் என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளுங்கள்னு சொன்னார். அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லுவேன். இதையடுத்து அந்த நபரை அவரது குடும்பத்தார் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு பாப்ரி கோஷ் வந்து சொல்லியிருக்கிறாங்களாம். உண்மையிலேயே அவங்க இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சினிமா துறை மட்டும் கிடையாது, மற்ற எல்லா துறைகளிலுமே இது போன்ற பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பலருமே இதால் பாதிக்கப்பட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் வெளியே சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பயந்துக்கிட்டே வெளியே சொல்கிறதே கிடையாது. இப்போ பாப்ரி கோஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறதுனால என்னடா இதுவும் வந்து ரொம்பவே ஒரு புது ஐடியாவாக இருக்கே அப்படின்னு எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா தேவையில்லாமல் கோபப்பட்டு அவங்க மேலே நம்மளுடைய கோபத்தை காட்ட, திருப்பி அவங்க நம்ம மேலே ஏதாவது கோபத்தை காட்டினா விளைவுகள் என்னவோ நம்மளுக்கு தான் கிடைக்கும். அதையெல்லாம் தாண்டி எப்படி அவங்கள ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பாப்ரி கோஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறது ரசிகர்களுடைய அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. என்னடா இது ஓகே, ஆனால் இப்படி ஒரு கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களேன்னு எல்லோருமே அதை பற்றி தான் பேசி வந்துட்டுருக்காங்க. சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா நம்மளே அறியாமையே சில விஷயங்கள் நடந்துடும். நம்மளுடைய கைகளை மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்பவே கோபமாக தான் வரும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சிலருடைய வாழ்க்கையும் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.